தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது சிபிஐ வந்து மிகப்பெரிய லெவலில் விஜய் விரைவில் கைது பண்ண போகிறாங்க, தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் வச்சு நொத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகாக ஒரு சூப்பராக ஒரு ப்ரொபகண்டாவை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, திமுக வந்து இவங்களுக்கு டிவிகேக்கு வந்து நாங்கள் சாதகமாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுகவோட ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து என்னென்னா, இவர் வந்து இந்த டெல்லிக்கு கூட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னென்னா, இங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சேம் டைம் அங்கே சைமல்டேனியஸாக டெல்லியில் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு, அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அவ்வளோதான். அதையும் தாண்டி இவர் கேட்ட ஒரு, அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொன்ன மாதிரி, இவர் தூக்கி உள்ளே வச்சு நொத்த போகிறாங்க. அதை தாண்டி வந்து லைக் விஜயோட குடுமையே இன்றைக்கி பிஜேபி கிட்ட மாட்டியாச்சு, கூட்டணிக்காக வச்சு செய்ய போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து உன் பேர் என்னன்னு கேட்டால், என் பேர் தெரியாத ஊரே கிடையாது, என்னை யார் கேட்டாலும் தமிழ்நாட்டில் எந்த எல்லையில் மூலையில் போய் கேட்டாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பில்டப் கொடுத்த மாதிரி இந்த கதை விடுற கதையெல்லாம் கிடையாது. 3 கேள்வியை பல கண்ணோட்டத்தில் மாற்றி கேட்டிருக்காங்க. சம்மரி ரொம்ப சிம்பிள். விஜய் அப்பியர்ட் பிஃபோர் த சிபிஐ, அதாவது வந்து டெல்லியில் அப்பியர் ஆகியிருக்கார். ஏன், அதாவது அந்த 6லேருந்து 7 மணி நேரமும் வேறு கண்ணோட்டத்தில் கேள்வி என்னென்னா, ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க? 10 மணிக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி வந்து டிசம்பரில் லைக் கண்டக்ட் பண்ண வேண்டிய இந்த ஷோவை, ரோட் ஷோவை நீங்கள் இந்த டேட்டுக்கு செப்டம்பருக்கு மாற்றிருக்கீங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறமா லைக் வந்து காலைல 10 மணிக்கு இருந்த அந்த ரோட் ஷோவை நீங்கள் வந்து ஈவினிங் வரீங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன? 2வது கேள்வி. சரி, ஓகே, இந்த ஸ்டாம்பேட், அதாவது வந்து இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஏன் நீங்கள் கிளம்பிட்டீங்க? இதுக்கு அவரோட ஆன்சர் என்னென்னா, ஆன்சர் 2வது வரேன். 3வது விஷயம் என்னென்னா, ரொம்ப தெளிவாக அன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன விஷயம் அவர் பேசியிருக்காரோ, அதாவது என்னென்னா லைக் வந்து, சிஎம் சார் இந்த விஷயத்தை என்ன வேணாலும் என்ன பழி வாங்கிக்கோங்க, ஆனால் என் மக்களை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார்ல. அதாவது அதுலேயும் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலை. அதாவது வந்து நான் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலை, ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே எடுக்கலை. அதே மாதிரியே இந்த என்கொயரியிலையும் இது எனக்கும் இந்த கட்சிக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார். காரணம் என்னென்னா, அன்றைக்கி இருந்த ஸ்டாண்டும் இன்றைக்கி இருந்த ஸ்டாண்டும் ஒன்று தான். அவர் பதிவு பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னா, மிஸ்மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லை, எங்களுக்கு கரெக்டான ஒத்துழைப்பு கொடுக்கல, காவல்துறை வந்து எங்களுக்கு கரெக்டான ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அன்றைக்கி பதிவு பண்ண விஷயத்தை தான் இன்றைக்கும் பதிவு பண்ணியிருக்காரு. 2வது வந்து சிபிஐ வந்து இன்னொரு நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லை, லைக் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் தொடர்ந்து வந்து அடுத்த என்கொயரி வச்சுருக்காங்க. இல்லை, இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கிறனால இவர் சைட்லேருந்து ரிக்வஸ்ட் பண்ணி டேட்டை மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் ரிக்வஸ்ட் பண்ணது மாதிரி பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த என்கொயரி, அதாவது சிபிஐயோட என்கொயரி வந்து ஜனவரி 19ஆம் தேதி அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி போகுதுங்கிறது, அடுத்த மூவ் எப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து டேட்டை மாற்றுறதுக்காக சிபிஐ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, பொங்கலுக்கு அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் மாறிடுச்சு. அந்த 2வது கேள்வி, லைக் வந்து நான் ஏன் இந்த இடத்த தாண்டி இந்த துயரம் நடந்ததுக்கப்புறமா நான் போயிட்டேன், சென்னைக்கு போயிட்டேன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, அதாவது அடுத்த துயரம் நான் இங்கே இருந்தேன்னா, நாங்கள் அந்த இடத்துக்கு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட வீட்டுக்கோ நான் போனேன்னா இன்னும் கூட்டம் கூடிருச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் திருப்பி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். ஆல்ரெடி சட்ட ஒழுங்குனால தான், அங்கே கரெக்டான கட்டமைப்பு இல்லாதனால தான் இந்த அளவுக்கு ஒரு துயரமே நடந்திருக்கு. திருப்பியும் நான் போனேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா இன்னும் ஒரு துயரம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ தான் மொத்த கண்டென்ட்டு. நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, ஏன் முடிச்சுட்டு திருப்பி போயிட்டீங்க, இதுக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறீங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டியா, இல்லை இதுக்கு அடுத்தது நாங்கள் திருப்பி என்கொயரி வைக்கிறோம், அதுக்கு இல்லை சார் நாங்கள் இந்த பொங்கல் லீவ் வருதுன்னு கேட்டதுக்கு சரி ஓகே அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு. இவ்வளோதான் கண்டென்ட்டு. தமிழ்நாட்டில் என்னை யார் எங்கே கேட்டாலும் என் பேர் தெரியும், பேர் தெரியாத உயிரே இல்லை, சப்புன்னு ஒன்று வச்சுருவாங்க, உன் பேராக தான்டா கேட்டேன். இந்த மாதிரி இந்த கதை கட்டுற மாதிரி தம்பிமார்கள் கதை கட்டுற அவசியம்லாம் இதில் கிடையாது. வன்மை இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு வன்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள். திமுக பயன்படுத்துகிறாங்கிறது எனக்கு ஒரு வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா பழைய படங்களை நான் பார்த்துருப்போம். திமுக அதிமுக நம்ம 2 பேரும் இருப்போம். ஆனால் இந்த பக்கம் புதுசாக ஒருத்தன் முளைச்சி வரான், அவன் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நாம் தமிழர்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து நீ மொத்தமாக முடிச்சு விட்டுக்கோப்பா, இந்த எலெக்ஷனோட உனக்கு வந்து உன்னோட பாதி க்ரௌடு அந்த பக்கம் போயிடுது. ஸோ அதனால் இந்த பக்கம் இருக்கிற க்ரௌடு அங்கே போகிறனால நான் உனக்கு ஒரு ஃபண்டை தந்துடுறேன், நீ என்ன பண்ணிடு, இதை வச்சு மொத்தமாக அங்கே முடிச்சிடு. திமுகவை கேள்வி கேட்குறமோ இல்லையோ, இந்த இடத்துல திமுக பண்ணுற அட்டூழியங்களை நம்ம கேள்வி கேட்குறோமோ இல்லையோ,
நல்ல நல்ல தமிழ் படம் வருதோ இல்லையோ, இந்த சல்லியர்கள்னு ஒரு படம் வந்துருச்சு, அதை ப்ரொமோட் பண்ணலைங்க யாரும். ஆனால் பராசக்தி பயங்கர படம்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாப்புல, உங்களுக்கே தெரியும். யாரும் தம்பினா எனக்கு தம்பி கிடையாது, நாம் தமிழர் கட்சியோட தம்பி, லைக் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாப்புல. செவிலியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லைக் வந்து தூய்மை பணியாளர்கள் சானிடரி ஒர்க்கர்ஸ் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக பராசக்தியை நம்ம ஏன் பார்க்க வேண்டும், ஏன் பார்க்கக்கூடாது, ஏன் எதிர்க்கக்கூடாது, ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகள், இந்த டாப்பிக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கேட்டால் சொல்லுவாங்க, எங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் 1000 இருக்கலாம், ஆனால் அதான் அந்த பேச்சிலே பாருங்களேன், எங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் 1000 இருக்கலாம், ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி என் தற்கொலைன்னு தெரியலையா? அதுக்கு முன்னாடி இதே மாதிரி தற்கொலைகள் தானே நம்மளுக்கும் ஓட்டு போட்டாங்க. அது நான் என்ன சொல்கிறேன், நானும் அந்த நாம் தமிழர் கட்சியில் தான் இருந்தேன். அப்போ நானும் தற்கொலையா? சரி, நீங்கள் என்ன வேணாலும் பட்டம் வச்சுக்கலாம், என்னன்னாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒருத்தங்களை எப்படினாலும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு வெறுப்பின் பட்சத்தில், அது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிற பட்சத்தில் பண்ணுறது தான் இதில் ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. காங்கிரஸு அவங்களோட லீலைகள்லாம் பராசக்தி பண்ணியிருக்கு, அதை வச்சு செஞ்சுருக்காங்கிறது அந்த படத்தில் வச்சு செஞ்சுருக்காங்க. அது சாட்டை அவர்கள் அழகாக எடுத்து பேசியிருக்காரு. சரி, காங்கிரஸ் பேசிகிட்டு இருக்கு, இங்கே கீழே ஒருத்தன் செத்துட்ருக்கானே, இங்கே ஒருத்தன் லைக்கு இங்கே செல்லிலையும் லைக் வந்து சாக்கடையிலையும் இறங்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானே, இங்கே வேலை இல்லாமல் இங்கே செவிலியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உள்ள பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அதை பற்றி பேசுகிறது இங்கே யாரும் இல்லை. நல்ல ஒருத்தர் ஒரு படம் எடுத்தார், சல்லியர்கள், ஓடிடி ப்ளஸில் வேறு வழியே இல்லாமல் இப்போ வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு வேறு யாரும் இல்லை. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இது மூலமாக ஒரு வெட்ட வெளிச்சமாக தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா, டிவிக்கு இந்த வாட்டி எலெக்ஷனில் வந்து தனியாக தான் நிற்க போகிறாங்க. என்னோட ஒரு பார்வையில் நான் சொல்கிறேன், என்னோடய புரிதலில் நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, தனியாக தான் நிற்க போகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்ததுக்கப்புறமா அந்த அலைன்ஸும் ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. இவங்களை கையில் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு சாஃப்ட் கார்னரில் பிஜேபியாவது அணுகியிருப்பாங்க, இல்லை அந்த என்டிஏ கூட்டணியாச்சும் அணுகியிருப்பாங்க. ஏன்னா நாம் தமிழர் இல்லைன்னா இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி, ஸோ அவங்களாச்சும் அணுகியிருப்பாங்க. ஆனால் அவங்களும் இனி அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து கரூர் விஷயத்துலேயே இந்த டிவிக்கையே உள்ளே எடுக்கணும்னா அப்போவே இவங்க லாக் பண்ணி உள்ளே எடுத்துருக்கலாம். இப்போ இந்த படம் விஷயத்துல எல்லாம் அவங்க வந்து லாக் பண்ணி எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கலை. ஆனால் திமுக இதில் கரெக்டான ஒரு பிளான் நகர்த்திட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? நான் பார்க்குற பார்வையில் சொல்கிறேன், திமுக என்ன வச்சுட்டு இருக்காங்க, நம்மக்கிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, விசிகே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸை கவர்றதுக்காக முஸ்லீம் கட்சிகள் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ஓட்டு அப்படியே வந்துடும். எந்த ஓட்டு போகும்னா, இந்த புது ஜென்சி ஓட்டர்ஸ் எல்லாமே என்னென்னா இந்த பக்கம் டிவிகேக்கு போயிடும். லைக் இந்த வீட்டில் இருக்கிற பூமர்ஸ் எல்லாரும் நம்மளுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு போயிடுச்சுன்னா இந்த ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபிக்கான ஓட்டர்ஸ் அப்படியே கொண்டு போய் அவங்களுக்கும் ஓட்டு போட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன், அவர் தொடங்கின கட்சிக்கு. கடைசி வரைக்கும் நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன், கடைசி வரைக்கும் காங்கிரஸுக்கு இல்லை டிஎம்கே தான் ஓட்டு போடுறேங்கிறது அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. இந்த புது தலைமுறையினர் தான் இந்த பக்கம் புது கட்சிகளான இந்த டிவிகேக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க, இன்றைக்கி வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த புது தலைமுறையினர், அதாவது நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் எல்லாமே இந்த பக்கம் போகும்போது டிஎம்கே ஈஸியாக ஜெயித்ரோங்கிற ஒரு விஷயத்த நம்புகிறாங்க, டிவிக்கு ஈஸியாக வாஸ்ட் அவுட் ஆயிரோங்கிற ஒரு விஷயத்தை இவங்க நம்புகிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கேயும் டிவிக்கும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா ஈஸியாக ஸ்வீப் பண்ணிடும். ஏன்னா என்னென்னா அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிரும். இவங்க வந்து 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாகிரும். ஸோ அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிரும்ங்கிறது டிஎம்கேக்கு தெரியும். ஆனால் டிவிக்கு எதை கையில் எடுக்கலை. இவங்க என்னென்னா அது எடுக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். காரணம் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை நிரூபித்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, அதாவது டிவிக்கு உண்மையிலே பலம் இருக்கா இல்லையா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி இது தற்கொலை கூட்டமாக, இல்லை வந்து இவங்களுக்கு பலமே இல்லை, ஒரு எலெக்ஷன் கூட இவங்க சந்தித்ததே கிடையாது, இது ஒரு கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த விஷயத்துக்கான வாதம் அடுத்தது எடுத்து வைக்கப்பட மாட்டாது. ஸோ இங்கே சொல்கிறாங்களே 38 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, 8% ஓட்டர்ஸ் இருக்காங்கிற ஒரு விஷயம் அடுத்தது இவங்களும் பேசுவாங்கல்ல, எங்களுக்கு 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, எங்களுக்கு 15% இருக்காங்க, 10 எம்எல்ஏ இருக்காங்க, 15 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்ட்ராங்கான கட்சி தானே. அதை தான் டிவிக்கு விரும்புகிறாங்க. அது விரும்புகிறது தப்பே இல்லை, அது ஒரு நல்ல விஷயந்தான். அவங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் திமுகவுக்கு அவங்க நினச்சிட்டு இருக்க என்னென்னா, இது ஒரு நல்ல ஒரு மூவ்ங்கிறத நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் இல்லாமல் விட்டாலும், இந்த எலெக்ஷன் அவங்க நினைக்கிற மாதிரி டிவிக்கே தனிச்சு நிற்கிறாங்க, என்டிஏ தனிச்சு நிற்கிறாங்க, இல்லை டிஎம்கே தனிச்சு நிற்கிறாங்க, அதாவது இந்த கூட்டணியெல்லாம் நிற்கிறாங்க, இந்த வாட்டி இவங்க ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சாலும், திருப்பியும் சொல்கிறேன், 31 அதுக்கான ஒரு பிள்ளையார சொல்லிய இப்போவே போட்டு மொத்தமும் முடிச்சு விட்ருவாங்க.
நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் கண்மூடித்தனமாக நம்புகிறேன். ஒருவேளை இந்த வாட்டி மிஸ் பண்ணாலும் அடுத்த வாட்டி முடிச்சு விட்ருவாங்கங்கிறது. ஆனால் இந்த வாட்டி வந்து கடுமையான முறையில் நம்ம ஒரு 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 திமுகவோட எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் படுத்தக்கூடிய ஒரு கடமையில் இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்று சக்தி பிறக்கும். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட புரிய வைக்கணும். புரிய வச்ச மட்டும்தான் இல்லைன்னா இவனுங்க பண்ணுற இந்த ப்ரொபோகண்டா இருக்குல்ல, இந்த மாதிரி வேறு இந்த நாம் தமிழர் கட்சியை வச்சு கம்ப்ளீட்டாக அடிக்கிறது, புது ஓட்டர்ஸ் வந்து வேறு கட்சிகளுக்கு போகாமல் தடுக்கிறது, இந்த விஷயத்தை எல்லாமே இவங்க பண்ணுற ப்ரொபோகண்டா மூலமாக அவங்க நம்மளுடைய மண்டையை கழுவிட்டு இருப்பாங்க. இல்லை இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது, இவங்க எல்லாம் தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொபோகண்டாவை நீங்கள் வந்து எந்தளவுக்கு புறக்கணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு புறக்கணிக்கிறது நல்லது. வந்து நான் இந்தளவுக்கு நாம் தமிழர் கட்சி இந்தளவுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல. காரணம் என்னென்னா, மிகப்பெரிய லெவலில் நான் நம்பினேன் எந்த ஒரு காசுக்கும் விலை போக மாட்டாங்கங்கிற நினச்ச ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. காழ்ப்புணர்ச்சி இந்தளவுக்கு வேலை பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கல. பார்க்கலாம், பொறுத்திருந்து இந்த 2026 அந்த மாற்றத்தை பார்க்க போகிறோமா, இல்லை பொறுத்திருந்து 2031 வச்சு செய்ய போகிறோமான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.